இன்னைக்கு நம்மளோட ஒர்க் என்னன்னா சின்ன வேலை தான். ஃப்ளாப் டைப்ல உள்ள என்ஆர்வி வால்வை வந்து கழட்டிட்டு பால் வால்வ் என்ஆர்வி வந்து மாட்ட போறோம். எதுக்காக மாட்ட போறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டிருந்த என்ஆர்வி வால்வ் வந்து ஃப்ளாப் டைப் இல்ல டோர் டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டோர் டைப் என்ஆர்வி வால்வுக்குள்ள ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். தண்ணி ப்ரெஷரா போகும்போது ஓப்பன் ஆகிக்கும், தண்ணி ப்ரெஷர்ல அப்படிங்கும்போது அது தன்னை போல க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி ப்ரெஷராக போகும்போது ஸ்ட்ரக் ஆகி ஒரு சில டைமில் வந்து அந்த டோர் ஃப்ளாப் வந்து அப்படியே நின்றுக்குது. அந்த பிளேட் வந்து என்ஆர்வி வால்வுக்குள்ள வந்து பிளேட் வந்து அப்படியே நின்றுக்குது. ஸோ கீழே இறங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. தண்ணி பூரா எல்லாம் ரிட்டன் வந்து உள்ளேயே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பால் வால்வ் என்ஆர்வி வந்து மாட்டியிருக்கோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பால் மாதிரி இருக்கும். இந்த வால்வுலையும் சேம் அதே ப்ராசஸ் தான். பட் வால்வுக்குள்ளே அங்கே டோர் இருக்குது, இங்கே பால் இருக்கும். ஸோ ப்ரெஷரான டைமில் பார்த்தீங்கன்னா பால் மேலே போயிடும். தண்ணியோட ஃப்ளோ குறையும் போது, அதாவது மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பால் வால்வ் வந்து கீழே வந்து இறங்கிட்டு தண்ணியை வந்து ரிவர்ஸில் விடாது. இன்றைக்கி நம்மளோட ஒர்க்